சிவகுமார் சார் வந்து ஒரு 10 மாத குழந்தையா இருக்கும்போதே அவருடைய தந்தை காலமாயிட்டாங்க. அவங்க அம்மா வந்து நான் நேர பார்த்துருக்கேன். அப்பாவோட படங்கள்ல பார்த்தீங்கன்னா தீர்ப்புகள் திருத்தப்படலாம், தண்டிக்கப்பட்ட நியாயங்கள், பௌர்ணமி வேலைகள், பன்னீர் நதிகள் தொடர்ந்து வந்து 4 படங்கள் நடிச்சு கொடுத்துருக்காரு. எங்க அப்பாவுக்கும் சிவகுமார் சாருக்கும் பன்னீர் நதிகள் படத்துக்கு அப்புறம் சில பிரச்சனைகள் ஏற்பட்டு அந்த படத்துக்கு அப்புறம் பிரிஞ்சுட்டாங்க. பேசுறது இல்லை, பேச்சுவார்த்தை இல்லாமல் இருந்துச்சு. சிவகுமார் சார் அவங்க தாய் அவரை படிக்க வைக்கிறதுக்கு பட்ட கஷ்டங்கள் எல்லாத்தையும் வந்து பல காணொலிகளில் சொல்லியிருக்காங்க. காணொலிகளிலே சொல்லியிருக்கும் போது பெத்த பிள்ளைங்க கிட்ட சொல்லாம இருப்பாங்களா? நிச்சயமா அந்த வேதனைகளை வந்து பல நேரங்கள்ல சூர்யா, கார்த்தி, பிருந்தா அவங்க கிட்ட எல்லாம் சொல்லியிருப்பாங்க. அதனால ஏற்பட்ட அந்த தாக்கம்னு ஒன்று இருக்கு பார்த்தீங்களா, அதுதான் வந்து இன்னைக்கு அகரம் ஃபவுண்டேஷனா வளர்ந்து நிற்குது. சூர்யா கிட்டயோ இல்ல வந்து கார்த்திக் கிட்டயோ, இவங்களுடைய தங்கச்சி ஒருத்தவங்க இருக்காங்க பிருந்தான்னு, அவங்க கிட்டயோ யார்கிட்டயுமே வந்து நீங்க வந்து ஒரு ஆடம்பரமா ஒரு திமிர்த்தனமான ஒரு பிஹேவியர் நீங்க எங்கேயுமே பார்த்திருக்க முடியாது. ஏன்னா அந்த அளவுக்கு எளிமையா வந்து சிவகுமார் சார் வளர்த்திருக்காரு. அந்த வளர்ப்பு நீங்க இன்னைக்கு இவ்வளவு பெரிய ஸ்டார்ஸ் ஆனதுக்கு அப்புறம் கூட சூர்யா, கார்த்திக் 2 பேரும் ஏதோ ஒரு விஷயம் அவரை பாதிச்சது அப்படின்னு சொல்றாங்க. ஒரு ஷூட்டிங் ஸ்பாட்ல நடந்தது. அது என்ன சார் ஆக்சுவலி? எனக்கு தெரிஞ்சு ஒரு 20 வருஷத்துக்கு மேல சினிமால நடிக்கிறது இல்ல, சீரியல் நடிக்கிறது இல்ல, எதுவுமே நடிக்கிறது இனி நடிக்கிறது இல்ல அப்படிங்கிற ஒரு முடிவை ஒரு மகா நடிகன் வந்து எடுக்கிறார் அப்படின்னா எந்த அளவுக்கு அவருடைய மனசு புண்பட்டிருக்கும், அந்த அளவுக்கு வந்து வேதனையான சம்பவம் நடந்திருக்கு. சிவகுமார் சார் பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு காட்சி, சீரியஸான காட்சி, அதுல வந்து டயலாக் பேசிட்டு இருந்திருக்காரு. அப்போ வந்து அந்த செட்ல இருந்த ஒரு நடிகை, ஒரு டிவி சீரியல் நடிகை, உங்க டாய்லெட் கிளீனர் பைசன் டாய்லெட் கிளீனர் குவாலிட்டியை விட பெட்டர்னு நிரூபிச்சா உங்க மொத்த பணமும் ரீஃபண்ட். பைசன் டாய்லெட் கிளீனர் இப்போது 79 ரூபாயில். மக்களே அன்பு வணக்கம். இன்னைக்கு நம்மளோட பாலாஜி பிரபு சார் இருக்காரு. சார் வணக்கம் சார். வணக்கம். தமிழ் சினிமாவில் மிக முக்கியமான நடிகர். அவருக்கு ஒரு புனைப்பெயர்லாம், அன்பு செல்ல பெயர்லாம் தமிழ் சினிமா கொடுத்தாங்க. ரொம்பவே பெரிதும் மதிக்கப்படக்கூடிய நடிகர். திரைத்துறையில் ஒழுக்கமானவர் அப்படிங்கிறதுல ஒரு பட்டியலில் இவருடைய பேர் சிவகுமார் மாதிரி இருக்கணும்ப்பா அப்படின்னு டக்குன்னு சொல்லுவாங்க. இன்னைக்கு சிவகுமார் அவருடைய பிள்ளைகள் மாதிரி இருக்கணும் அப்படின்னு திரைத்துறையில் பலரும் சுட்டி காட்டுவது உண்டு. அந்த அளவிற்கு ஒரு சிறந்த நடிகர்களை தாண்டி சிறந்த மனிதராக பெயர் வாங்கினவர் தான் நடிகர் சிவகுமார் அவர்கள் சார். இப்போ அவருடைய வாழ்வு தொடங்குற இடம், அவருடைய பட்ட கஷ்டங்கள் அப்படின்னு நிறைய காணொலிகளில் சொல்லும் பொழுது, தாய் வளர்ப்பில் நான் வளர்ந்தவன், அந்த கண்ணீர் வேற யாருக்கும் வரக்கூடாது அப்படின்னு அவர் தொண்டாட்டக்கூடியது, இந்த அகரமில் முன்னின்று பண்ணுவது, சூர்யா அவர்களை வளர்த்தது அப்படின்னு பல விஷயங்கள் அவரை பற்றி பேச நிறைய இருக்குது. இருந்தாலும் ஏன் உங்கள்கிட்ட கேட்குறேன்னா, உங்களுடைய தந்தை அவரோடு சேர்ந்து கிட்டத்தட்ட 4 படங்கள் பணியாற்றிருக்கிறாங்க. ஒரு மிக நீண்ட ஜேர்னி இருக்குது. இப்போ பாஸ்கர் சாரோட அவர் சேர்ந்து பண்ண படங்கள் எல்லாமே 100 நாட்கள் ஓடியது அப்படிங்கிறத நீங்கள் பேசி கேட்டிருக்கோம், பார்த்துருக்கோம். ஏன்னா எங்களோட ஜென்ரேஷனுக்கு அது தெரிய வாய்ப்பு இல்லை. ஆனால் சிவகுமார் சார் இன்னும் இருக்கிறாரு. நிறைய காணொலிகள் அதை குறிப்பிட்டு பேசுகிறாரு. இப்போ தீர்ப்புகள் திருத்தப்படலாங்கிற படம் பற்றிலாம் நீங்கள் கூட நம்ம இன்டர்வியூவில் பேசுகிறீங்க. இப்படி அந்த படம் ஜேர்னி இப்படி நிறைய உங்களுக்கு தெரிந்த அனுபவங்கள் இருக்கும். சிவகுமார் சார் பற்றி நிறைய விஷயங்கள் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் சார். முதல்ல பகிர்ந்து கொள்ளுங்கள். சிவகுமார் அப்படின்னு சொன்னோன்னா உங்களுக்கு டக்குன்னு வருது, ஏன்னா பர்சனலாக சில விஷயங்கள் இருக்குல்ல, அதுலேருந்து உங்களுக்கு டக்குன்னு நினைவு வருது என்னது சார்? சிவகுமார் சார் அப்படின்னு சொன்னால், அதாவது வந்து திரையில் நடிக்கக்கூடியவர், தரையில் அவர் நடிக்கவே தெரியாதவர். அதான் உண்மை. அதாவது வந்து ஒரு நடிகர் இவ்வளோ இயல்பாக இருக்க முடியும் அப்படின்னா அதுக்கு சாட்சி வந்து சிவகுமார் சார். வாழும் சாட்சினா சிவகுமார் சார் தான். அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா திரைத்துறை அப்படின்னு உங்களுக்கு அப்படின்னாலே என்னென்னு எல்லாருக்குமே தெரியும். அந்த திரைத்துறையை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அது ஒரு ஜிகினா உலகம். அந்த ஜிகினா உலகத்தில் பார்த்தீங்கன்னா உண்மைகளை தேடி போகிற ஒரு நபராக தான் சிவகுமார் சாரை நான் பார்க்குறேன். கிட்டத்தட்ட பல வருடங்களாக எனக்கு வந்து அவருக்கும் எனக்கு ஒரு நெருங்கிய தொடர்பு இருக்குது. கிட்டத்தட்ட 1982 இன்னைக்கு வரைக்கும் நம்ம ஒரு குடும்ப நண்பராக இருக்கார். இப்போ நம்ம அப்பாவோட படங்களில் பார்த்தீங்கன்னா தீர்ப்புகள் திருத்தப்படலாம், தண்டிக்கப்பட்ட நியாயங்கள், பௌர்ணமி வேலைகள், பன்னீர் நதிகள் தொடர்ந்து வந்து 4 படங்கள் நடித்து கொடுத்துருக்காரு. ஸோ இன்னைக்கு வரைக்கும் அந்த நட்பு தொடருது. இங்கே ரொம்ப முக்கியமாக பேச வேண்டியது என்னென்னா, அப்பா மரணிச்சிட்டாங்க அப்படின்றத தகவல் அவருக்கு சொன்ன அரை மணி நேரத்தில் எங்கள் வீட்டில் வந்து நின்னார். அந்த சொல்கிறது அந்த மரியாதை, அது அவர் காட்டின அஞ்சலி, இதெல்லாம் வந்து மறக்கவே முடியாது. இப்போ சிவகுமார் சாரோடு நீங்கள் மற்றும் உங்கள் குடும்பத்தினோட அந்த பங்குங்கிறது பெரிதளவு மிக நீண்டது சார். நம்ம இதுக்குள்ளே பின்னாடி நான் வரேன். முதல்ல சிவகுமார் சாருடைய வாழ்க்கை பற்றி சொல்லும் பொழுதெல்லாம் அவர் கண்ணீர் விட்டு சில இடங்களில் பகிர்ந்து கொண்டது, பெரிதளவில் சொல்லாதது. ஒரு சீரியல் நடிகை நடந்த சம்பவம் இதை குறிப்பிட்டு சொல்லுவாங்க. அண்ட் அவருடைய தந்தையோட இறப்பு, தாயினுடைய வளர்ப்பு அப்படிங்கிற விஷயங்களை பகிர்ந்துக்கிறாங்க. அதை பற்றி ஏதாவது பேசினது உண்டா, இல்லை நீங்கள் கேள்விப்பட்டது உண்டா சார்? இல்லை, நான் வந்து நேரடியாக இது பற்றி எனக்கு சிவகுமார் சார் சொன்னதில்லை. பட் நிறைய காணொலிகளில் அவருடைய அந்த ஆரம்ப காலத்தில் அவர் பட்ட கஷ்டங்கள்லாம் நிறைய விஷயங்களை பகிர்ந்துருக்கிறாரு. நீங்கள் சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா சிவகுமார் சார் வந்து ஒரு 10 மாத குழந்தையா இருக்கும்போதே அவருடைய தந்தை காலமாயிட்டாங்க. அவங்க அம்மா வந்து நான் நேர பார்த்துருக்கேன். ஒரு தடவை வந்து
எங்கள் அப்பா வந்து சிவகுமார் சார் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிருக்காரு. எனக்கு தெரிஞ்சு 80களின் தொடக்கத்தில். அப்போ வந்து அம்மாவை நான் நேராக பார்த்துருக்கேன். அவங்ககிட்ட நான் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கியிருக்கேன். அந்த அளவுக்கு வந்து ஒரு எப்படி சொல்கிறது, ரொம்ப சிவகுமார் சாரை வளர்த்த தாய் அப்படின்னும் போது அவங்க எவ்வளோ பண்பானவங்களாக இருப்பாங்க. சிவகுமார் சார் வந்து அவங்க அம்மா மேலே வந்து ரொம்ப மரியாதை வச்சுருந்தார். கடைசி வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவங்க அம்மா வந்து பொத்தி பொத்தி பார்த்துக்கிட்டார். ஒரு மகன் பெற்ற தாய்க்கு ஆற்றக்கூடிய கடமைகள் இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து சிவகுமார் சார் எந்த இடத்துலையுமே தவற விட்டதில்லை. அந்த தாய்க்கான அந்த அன்பு பாசம் அது எப்போவுமே கொடுக்க தவறினதில்லை. சிவகுமார் சார் அம்மா அப்படின்னும் போது அவங்க வந்து எங்கள் ஃபேமிலியோடையுமே ரொம்ப நெருக்கமான உறவோடு இருப்பாங்க. எங்கள் அப்பாவுமே பார்த்தீங்கன்னா அவங்க அம்மா வந்து ஒரு பையனாக தான் பார்ப்பாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது எங்கள் அப்பாவுக்கும் சிவகுமார் சாருக்கும் பன்னீர் நதிகள் படத்துக்கு அப்புறம் சில பிரச்சனைகள் ஏற்பட்டு அந்த படத்துக்கு அப்புறம் பிரிஞ்சுட்டாங்க. பேசுறதில்ல, பேச்சுவார்த்தை இல்லாமல் இருந்துச்சு. அந்த ஒரு 4-5 வருட காலகட்டத்தில் தான் வந்து சிவகுமார் சாருடைய தாயார் தவறிட்டாங்க. முதல் கால் வந்து சிவகுமார் சார் பண்ணது எங்கள் அப்பாவுக்கு தான். எங்கள் அப்பாவுக்கு ஃபோன் பண்ணி வாத்தியாரே அம்மா இறந்து போயிட்டாங்க அப்படின்னு கண்ணீர் விட்டு அழுதுருக்காரு. அடுத்த மறு நிமிஷம் பார்த்தீங்கன்னா நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கார் எடுத்துகிட்டு சிவகுமார் சார் வீட்டுக்கு போய் அவங்க தாயாருக்கு அஞ்சலி செலுத்திட்டு கூடவே இருந்தாங்க. கூடவே இருந்துட்டு கடைசி அந்த இறுதி காரியம் முடிகிற வரைக்கும் கூட இருந்துட்டு தான் வந்தாங்க. ஸோ அவங்க தாயார் மேலே அவ்வளோ அன்பு வச்சுருந்தாரு. அவங்க தாயார் மறைந்த காலகட்டங்களில் சிவகுமார் வந்து ஒரு பெரிய ஒரு எப்படி சொல்லுது, அவருமே வந்து நல்ல ஒரு முதிர்ந்த மனிதராக மாறிட்டார். இருந்தாலும் அந்த துக்கத்தை அவரில் தாங்க முடியாமல் வெளியில் வர்றதுக்கு ரொம்ப நாள் கஷ்டப்பட்டார். இப்போ அவங்க தாயார் பற்றி பேசும்போதெல்லாம் அந்த வளர்ப்பு அதன் மூலம் வளர்றாரு. அவர் படிக்க கஷ்டப்பட்ட காலங்கள், ஃபீஸ் கட்ட முடியலன்னு போது அதுலேருந்து நான் சம்பவங்கள்லாம் நிறைய நினைவு கூர்ந்துருக்கிறேன். அதுலேருந்து ரெஃப்ளெக்ட் ஆனது தானே. ஏன்னா இப்போ சிவகுமார் சார் வந்து சூர்யா அவர்கள் உதவி செய்ததுடைய முன்னாடி நோக்கமே அவங்க அப்பா செஞ்சது தான் கார்த்தி அவர்கள் ஒரு இடத்துல சொல்லுவார். அதே மாதிரி இவரும் முன்னாடி இருந்தே பல உதவிகள் செஞ்சுருக்கிறாரு. இப்போ அறக்கட்டளைக்கு முன்பே வந்து நிறைய விஷயங்கள் செஞ்சதாக சொல்கிறாங்களே சார், அது உண்மைதான். அது எனக்கு நல்லா தெரியும். அது எப்படின்னா அந்த ஒவ்வொரு வருடமும் வந்து ஸ்டேட் ஃபர்ஸ்ட் ஒரு 10th மாணவனுக்கும் ஸ்டேட் ஃபஸ்ட்டு ஒரு +2 மாணவனுக்கும் பார்த்தீங்கன்னா 10,000 ரூபா பரிசு தொகை கொடுத்தாரு. வருஷம் வந்து இதை கொடுத்துட்டு இருந்தார் சிவகுமார் சார். இது இந்த பரிசு தொகை கொடுக்குற போது தினத்தந்தியில் வந்து அந்த ஃபோட்டோஸ் வெளியில் வரும், நானே பார்த்துருக்கேன். ஸோ இதுதான் வந்து சூர்யாவுக்கும் கார்த்திக்கும் இதுதான் வந்து ஒரு அடிப்படையாக இருந்துச்சு. அதாவது நம்மளும் வந்து படிக்க வைக்கணும் மாணவர்கள் அப்படின்றத இதுதான் அடிப்படையாக எடுத்துகிட்டு அவங்க செஞ்சாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா சிவகுமார் சார் அவங்க தாய் அவரை படிக்க வைக்கிறதுக்கு பட்ட கஷ்டங்கள் எல்லாத்தையும் வந்து பல காணொலிகளில் சொல்லியிருக்காங்க. காணொலிகளிலே சொல்லியிருக்கும் போது பெத்த பிள்ளைங்கிட்ட சொல்லாமல் இருப்பாங்களா? நிச்சயமாக அந்த வேதனைகளை வந்து பல நேரங்களில் சூர்யா, கார்த்தி, பிருந்தா அவங்ககிட்ட எல்லாம் சொல்லியிருப்பாங்க. ஸோ அதனால் ஏற்பட்ட அந்த தாக்கம்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் வந்து இன்றைக்கி அகரம் ஃபவுண்டேஷனாக வளர்ந்து நிற்கிது. ஒரு விதை அது வந்து சிவகுமார் சார் போட்டது தான். இன்றைக்கி வந்து அது ஆலமரமாக அகரம் ஃபவுண்டேஷன்ற பேரில் வளர்ந்து நிற்கிது. இந்த கல்வி உதவி வந்து தொடர்ந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க பார்த்தீங்களா, அது வந்து யாருமே இது வரைக்கும் தமிழ் திரையுலகத்தில் செய்யலை. ஒரு சிறப்பான விஷயம். ஒரு எந்த நடிகருமே இந்த மாதிரியான உதவி, அதாவது உதவி என்பது ஒருத்தருக்கு சோறு போட்டுடலாம், ஒருத்தர் பணம் காசு கொடுத்துடலாம், வீடு வாங்கி கொடுத்துடலாம், என்ன வேணால் பண்ணிடலாம். ஆனால் இந்த கல்வி கொடுக்குறதுன்னு இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து காலத்தாலும் அழிக்க முடியாத ஒரு செல்வம், அந்த காலத்தாலும் அழிக்க முடியாத ஒரு உதவி, அதை வந்து கொடுக்குறாங்கிறது ஒரு பெரிய விஷயம். இது வந்து எப்படி இன்னைக்கு ஒரு நடிகர் பண்ணுறார் அப்படிங்கிறது போது அது வந்து மிகப்பெரிய ஒரு விஷயம். அது வந்து அந்த பண்பு அது சிவகுமார் சார்ட்டிருந்து வந்தது தான். இப்போ தாயை போல பிள்ளை நூலை போல சிலைம்பாங்க சார். இப்போ அதே மாதிரி அவங்க தாய் வழியில் அவங்க அம்மா கஷ்டப்பட்டு ஒரு குழந்தைய வளர்க்குறாங்க. அந்த குழந்தை வளர்ந்து அவர்களுக்கு இருக்கக்கூடிய குழந்தையை வளர்க்குறது அப்படின்னு வரும்போது, அதாவது அந்த பண்பு அப்படியே சிவகுமார் சார்ட்ட வருது, அங்கேருந்து இவங்க சூர்யா அவர்கள்ட்ட வருதா? ஏன்னா இப்போ அவங்க செய்யக்கூடிய தொண்டுங்கிறது அதை தாண்டி ஒரு தலைமுறை தாண்டி அதை மாற்றக்கூடிய ஒரு செயல். இப்போ அங்கேருந்து தான் இன்ஸ்பயர் ஆன ஒன்றும். அதனால தான் சிவகுமார் அவர்களுடைய வளர்ப்பு பற்றி நிறைய இடங்களில் அவங்க பசங்களுமே இப்போ இன்றைக்கி ஒரு பெரிய ஸ்டார் அப்படிங்கிற அந்த ஒரு ஆட்டிடியூட் இல்லாமல் ரொம்ப எளிமையாக அங்கேயும் அவங்க தந்தை கீழே அந்த ஒபே பண்ணுற மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம பார்க்க முடியுது ஸ்டேஜில். இயல்பாக வீட்லையும் அப்படி தானா சார்? ஏன்னா நீங்கள் நிறைய முறை போயிருக்க வாய்ப்பு இல்லை. சிவகுமார் சாரை பொறுத்த வரைக்கும் இயல்பாயும் வீட்டில் அப்படி தான். வீட்டுக்கெல்லாம் நீங்கள் போனீங்கன்னா ரொம்ப சாதாரணமாக இருப்பார். இப்போ ஒன்றும் இல்லை, ஒரு 2-3 மாதத்துக்கு முன்னாடி சிவகுமார் சார் போய் நான் அவங்க வீட்டில் பார்த்தேன். சாதாரணமான ஒரு கையிலேயே ஒரு ஷர்ட் போட்டுக்கிட்டு தான் ரொம்ப கேஷுவலாக, அவரே ஒரு பிரபல நடிகர், அந்த எண்ணங்கள் துளி கூட அவர் மனசில் கிடையாது. இன்னைக்கு வந்து சூர்யா, கார்த்தி 2 பேருமே மிகப்பெரிய பிரபல உச்ச நட்சத்திரங்களாக இருக்காங்க. அதெல்லாம் எதுவுமே அவர் மனசில் கிடையாது. அவர் வந்து யதார்த்தமாக எப்படி இருப்பாரோ அப்படி தான் இருப்பார். ஒரு அன்பை காட்டணும் அப்படின்னா அந்த அன்பை வந்து
அது எப்படி சொல்லுது, போலித்தனம் இல்லாமல் காட்டுவார். அதுதான் உண்மை. கோவம் வந்தாலும் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா போலித்தனம் இல்லாமல் கோவத்தையும் காட்டுவார். ஸோ எப்படின்னா சிவகுமார் சார் அப்படின்னா ஒரு நல்ல குடும்ப தலைவனாக இருந்திருக்காருங்கிறதுக்கு உதாரணம் நீங்கள் சொன்னீங்கல்ல இந்த அகரம் ஃபவுண்டேஷன், அது வருஷம் வருஷம் பார்த்தீங்கன்னா சூர்யா 1 கோடி ரூபா கொடுக்குறாரு, ஆல்ரெடி தெரியும். இப்போ அதுக்கு என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா லகரம்னு ஒரு புது நிறுவனம் வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க, தயாரிப்பு நிறுவனம். அந்த தயாரிப்பு நிறுவனத்தில் சூர்யா ஒரு தயாரிப்பாளர், அந்த அகரம் ஃபவுண்டேஷனை நடத்துகிறாங்க. அவங்க பேர் ஜெயஸ்ரீன்னு நினைக்கிறேன். அவங்கள ஒரு பார்ட்னராக சேர்த்து இந்த லகரம் தயாரிப்பு நிறுவனத்தில் கிடைக்கிற பணம் லாபம் இருக்குது பார்த்தீங்களா, அதில் ஒரு பகுதியை வந்து அகரம் ஃபவுண்டேஷன் கொடுக்குறதா வந்து பேச்சுவார்த்தை பண்ணி நடத்திட்டு இருக்காங்க. ஸோ இதெல்லாம் அதான் சொல்கிறேன்ல, மற்றவர்களுக்கு கொடுக்கணும், மற்றவர்களுக்கு உதவி செய்யணும் அப்படின்னா அந்த இடத்துல போலித்தனம் இருக்கக்கூடாதுன்னு நினைப்பாரு. நீங்கள் வந்து சிவகுமார் சார்ட்ட தான் இந்த பண்பு இருக்கா, சிவகுமார் சார் தான் எளிமையாக இருக்காங்கன்னா, சிவகுமார் சார் மனைவி லட்சுமி அம்மா அவங்கள பார்த்தீங்கன்னா அவ்வளவு எளிமையாக இருப்பாங்க, அவ்வளவு எளிமையாக இருப்பாங்க. ஏதாவது சிவகுமார் சாருடைய மனைவி அவங்களே வந்து மிகப்பெரிய புகழ்பெற்ற ஒரு நடிகருடைய மனைவியாக இருக்காங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா கார்த்திக் சூர்யாவோட அம்மா அப்படின்னும் போது எவ்வளோ பெரிய ஒரு பெருமையை அவங்க கிடைச்சிருக்கு. ஆனால் அவங்க பார்த்தீங்கன்னா எப்போவுமே ரொம்ப எளிமையாகவும் சிம்பிளாக தான் இருப்பாங்க. நீங்கள் சூர்யா கிட்டேயோ இல்லை வந்து கார்த்திக் கிட்டேயோ இல்லை இவங்களுடைய தங்கச்சி ஒருத்தவங்க இருக்காங்க பிருந்தான்னு, அவங்ககிட்டயோ யார்கிட்டையுமே வந்து நீங்கள் வந்து ஒரு ஆடம்பரமாக ஒரு திமிர்த்தனமான ஒரு பிஹேவியரை நீங்கள் எங்கேயுமே பார்த்துருக்க முடியாது. ஒரு காணொளி கூட நீங்கள் அப்படி பார்க்கவே முடியாது, அப்படி காட்டவே முடியாது. ஏன்னா அந்த அளவுக்கு எளிமையாக வந்து சிவகுமார் சார் வளர்த்துருக்காரு. அந்த வளர்ப்பு நீங்கள் இன்னைக்கு இவ்வளோ பெரிய ஸ்டார்ஸ் ஆனதுக்கப்புறம் கூட சூர்யா கார்த்திக் 2 பேரும் சிவகுமார் சார் சொல்கிற வார்த்தைகளுக்கு கட்டுப்படுவாங்க. அதாவது சிவகுமார் சார் ஒரு விஷயம் சொன்னார்னா அதை வந்து அவங்க கேட்டுப்பாங்க. நீங்கள் பல நேரங்களில் பல மேடைகளில் பார்க்குறீங்கல்ல, அப்பா அப்படின்னும் போது எப்படி அரவணைச்சிக்கிறாங்க பார்த்தீங்களா. சிவகுமார் சார் வந்து அவருடைய தாயை எப்படி அரவணைச்சிக்கிட்டாரோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சூர்யா கார்த்திக் பிருந்தா 3 பேரும் அவங்க தாய் தகப்பன அவ்வளவு அன்பா பிரியமா அரவணைச்சு பார்த்துக்கிறாங்க. இதெல்லாம் வந்து இந்த பண்பு இது வந்து இது சிவகுமார் சார்ட்ட இருந்து வந்தது. அதான் சொல்றேன்ல, ஒரு ஆர்ஜின் வந்து நல்லா இருந்துச்சுன்னா எல்லாமே நல்லா இருக்கும். இப்போ நிச்சயமா சார், இப்போ அவர் நிறைய படங்கள் நடிச்சிருக்கிறார், 300க்கும் மேற்பட்ட படங்கள், நிறைய 300 பேருக்கு படங்கள் நிறைய படங்கள் நடிச்சிருக்கிறார் சார். இப்போ இந்த ஜென்ரேஷன் இப்போ கடந்த ஒரு 20 வருடங்களாக ஒரு பெரிய படங்கள் நடிக்கலைங்கும் பொழுது இறுதியாக அந்த லாஸ்ட்டில் நடிச்சிட்டு இருக்கும்போது ஒரு சம்பவம் நடந்துச்சு. அது இன்னும் அவருடைய மனதில் ரொம்ப ஒரு 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 சின்ன ஒரு மனத்தயக்கம், ஒரு குழப்பம், ஏதோ ஒரு விஷயம் அவரை பாதிச்சது அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு ஷூட்டிங் ஸ்பாட்டில் நடந்தது. அது என்ன சார் ஆக்சுவலி அது கிளியராக அவரும் அதை பகிர்ந்துக்கலையோ? இல்லை, நீங்கள் 2வது கேள்வியிலே நீங்கள் கேட்டீங்க, அதை மறுபடியும் பகிர்ந்துக்க வேண்டாமே நினச்சேன். ஏன்னா அது ஒரு கசப்பான அனுபவமாக அவரே நினைக்கிறாரு. அவர் வாழ்க்கையில் ஏற்பட்ட ஒரு கசப்புனால அவரே நினைக்கிறாரு. அதை பற்றி திருப்பி பேச வேண்டாமேன்னு நினச்சி தான் கடந்து வந்தேன். நீங்கள் மறுபடியும் அதை கேட்குறதுனால சொல்கிறேன். அதாவது இந்த சம்பவம் என்னென்னா, சிவகுமார் சார் அவர் மிகப்பெரிய ஆளுமை. இன்னைக்கு தமிழ் திரையுலகத்தில் இன்னைக்கு அவருக்கு 85 வயசு நினைக்கிறேன். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இவ்வளோ ஒரு ஆளுமையான ஒரு நடிகர் இருப்பாரா அப்படின்னா இருக்க மாட்டார். நல்ல நடிகர், ரொம்ப பிரமாதமாக நடிப்பார். அதுக்கு ஒரு உதாரணம் சொல்லிட்டு நீங்கள் கேட்ட சம்பவத்துக்கு வரேன். அதாவது அப்பா எடுத்த பௌர்ணமி அலைகள்னு ஒரு படம். அந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா சிவகுமார், அம்பிகா, ரேவதி நடிச்சிருப்பாங்க. சூப்பர் டூப்பர் ஹிட். அந்த படத்தில் சிவகுமார் சாரோடைய நடிப்பு ரொம்ப பிரமாதமாக இருக்கும், எக்ஸ்ட்ரானரியாக இருக்கும். அதே படத்தை வந்து தெலுங்குல ரீமேக் பண்ணாங்க. அந்த படத்தோட பேர் வந்து ஸ்ராவண சந்தியா. அந்த படத்தில் பார்த்தீங்கன்னா சோபன் பாபு, அப்புறம் விஜய் சாந்தி, சுகாசினி நடிச்சிருந்தாங்க. அந்த சோபன் பாபு சிவகுமாரோடைய கேரக்டரில் ஒரு 50% அவர் கொடுத்த நடிப்பில் ஒரு 50% நடிக்க முடிஞ்சா அப்படின்னா நடிக்க முடியலைங்கிறதான் உண்மை. அந்த அளவுக்கு வந்து அந்த கேரக்டரை உள்வாங்கி அந்த கேரக்டராகவே வந்து சிவகுமார் சார் வாழ்ந்திருப்பார். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஹிந்தியில் தயாரித்தாங்க மசால்ன்ற பேரில். அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஜிதேந்திரா, ஜெயபிரதா, ஸ்ரீதேவி நடித்தார். அந்த ஹிந்தி படத்தில் ஜிதேந்திரா வந்து சிவகுமார் மாதிரி நடிக்க முடிஞ்சா அப்படின்னா அதில் ஒரு 50% அவராலையும் நடிக்க முடியல. ஒரு கேரக்டர் அப்படின்னா அந்த கேரக்டராக அவர் நடிக்கக்கூடிய ஒரு நல்ல நடிகர். அந்த பேரும் புகழும், அதாவது இந்த சினிமா துறையை பொறுத்த வரைக்கும் எப்படி வேணால் வாழலாம், எப்படி வாழ்ந்தா என்ன அப்படின்னு நினைக்கிறவங்க தான் மெஜாரிட்டியாக இருக்காங்க. ஆனால் இப்படி தான் வாழணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க சினிமா துறையில் பெருசாக வெற்றி அடைய மாட்டாங்க. ஆனால் இப்படி தான் வாழணுங்கிற கொள்கையோடு வாழ்ந்து அந்த கொள்கையில் வெற்றியும் கண்டவர் தான் சிவகுமார் சார். அவர் வந்து பிற்காலத்தில் வந்து டிவி சீரியல்ஸில் நடிக்க வந்தார். டிவி சீரியல்ஸில் சித்திங்கிற சீரியல்லாம் பார்த்தீங்கன்னா அவருக்கு மிகப்பெரிய பேரை ஈட்டி கொடுத்துச்சு. அந்த மாதிரி வந்து சீரியல்ஸில் நடிச்சிருந்த காலகட்டத்தில் தான் சிவகுமார் சார் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு காட்சி, சீரியஸான காட்சி, அதில் வந்து டயலாக் பேசிகிட்டு இருந்திருக்காரு. அப்போ வந்து அந்த செட்டில் இருந்த ஒரு நடிகை, ஒரு டிவி சீரியல் நடிகை, யாருன்னு கூட தெரியாது, பேர் கூட தெரியாத நடிகை. அந்த நடிகை பார்த்தீங்கன்னா ஃபோனில் வந்து சிரித்து பேசிக்கிட்டு கத்திக்கிட்டு ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. இவர் நடிக்கிறதுக்கு அது தடையாக இருந்திருக்கு. அப்போ வந்து கொஞ்ச நேரம் ஷூட்டிங்கை நிறுத்திட்டு, என்னம்மா நான் இங்கே நடிச்சிட்டு இருக்கேன், நீங்கள் கொஞ்சம் ஃபோனை மெதுவாக பேசலாமே அப்படின்னு கேட்டிருப்பார் போல சிவகுமார் சார். அதுக்கு அந்த பொண்ணு சொல்லியிருக்கு,
சார் இதெல்லாம் என்ன சார் இங்கே நடிக்கலைன்னா டப்பிங்கில் மேட்ச் பண்ணிக்கலாம் சார் அப்படின்ற மாதிரி ஒரு வார்த்தை சொல்லியிருக்கு. இது வந்து அவர் ஹர்ட் பண்ணிருச்சு. அதாவது இனிமே இந்த சினிமா நமக்கு லாய்க்கப்படாது, இனிமே இந்த சினிமாவில் நமக்கு மரியாதை இருக்காது, இந்த சினிமா இனி வேண்டாம் அப்படின்னு கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு ஒரு 20 வருஷத்துக்கு மேலே சினிமாவில் நடிக்கிறது இல்லை, சீரியல் நடிக்கிறது இல்லை, எதுவுமே நடிக்கிறது இல்லை, இனி நடிக்கிறது இல்லை அப்படிங்கிற ஒரு முடிவை ஒரு மகா நடிகன் வந்து எடுக்கிறார் அப்படின்னா எந்த அளவுக்கு அவருடைய மனசு புண்பட்டிருக்கும். அந்த அளவுக்கு வந்து வேதனையான சம்பவம் நடந்திருக்கு. இது தொடர்ந்து நிறைய இடங்கள்ல நடந்துட்டு இருக்கு. ஆனால் அதெல்லாம் சகிச்சுக்கிட்டு நடிச்சிட்டு இருப்பாங்க. ஆனால் இவருக்கு அது விருப்பம் இல்லை, அன்னைக்கே விலகி போயிட்டார். ஓகே சார், இப்போ இறுதியாக ஒரு கேள்வி சார். இப்போ உங்கள் தந்தையும் இயக்குனருமான பாஸ்கர் சாரோட அவர் சேர்ந்து ஒரு 4 படங்கள் பண்ணுறாரு. அதில் கிட்டத்தட்ட எல்லா படமுமே வெற்றி படமாக மாறினது. ஒரு சில படங்கள் ஒரு சின்ன மனக்கசப்புனால பிரிந்த அனுபவத்தையுமே சொல்லியிருந்தீங்க. அந்த படங்களோட அனுபவங்கள், அதை நீங்கள் நேரடியாக பார்த்த அனுபவம் இருக்கிறதா? அண்ட் 2வதாக வாத்தியார் அப்படின்னு சொல்லி கூப்பிடுவதாக சொன்னீங்க. அதன் பின்னணி என்ன சார்? வாத்தியார் அப்படின்னா அவர் வந்து குருவெலாம் கிடையாது. அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா 2 பேரும் இணைஞ்சிட்டாங்க. இதில் நம்ம இங்கே ஒரு விஷயம் சொல்லலாம். அது எப்படின்னா, முதல் சந்திப்பு தீர்ப்புகள் திருத்தப்படலாம் அப்படிங்கிறது தான் ஃபஸ்ட்டு படம். சிவகுமார் சாரோட அப்பா இணைஞ்சு பணியாற்றுறாரு. அந்த கதையை சொல்கிறதுக்காட்டி அப்பா வந்து சிவகுமார் சார் வீட்டுக்கு போயிருக்காரு. இது ஒரு சஸ்பென்ஸ் கதை. இந்த கதையில் நான் வந்து முழுசாக 2 மணி நேரம் சொன்னதுக்கப்புறம் இந்த கதையில் யார் கொலையாளிங்கிறத நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா இந்த படமே நான் எடுக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு அப்பா. சிவகுமார் சார் சார் சொல்லுங்க பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கதையை கேட்டுக்காரு. கதை முழு கதையும் கேட்டுட்டு, இன்னும் சொல்லப்போனால் அது 4 கேரக்டர் தான். ஒன்று சிவகுமார் சார், ஒன்று அம்பிகா, ஒன்று சத்யகலான்னு ஒரு கேரக்டர், இன்னொன்று வந்து சத்யராஜுங்கிறவர் தான் கொல்லப்படுவார். 3 கேரக்டர் தான். இந்த 3 கேரக்டருக்குள்ளே யார் கொன்னாங்க அப்படிங்கிறது சொல்ல முடியாதா அப்படின்னா சொல்ல முடியல சிவகுமார் சார். நீங்களே சொல்லுங்க சார், எனக்கு சொல்ல முடியலன்னு சொன்னோன்னே அப்போ வந்து யார் கொலையாளிங்கிறத சொல்லியிருக்காரு. கேட்டுட்டு ரொம்ப பிரமாதமாக இருக்குது சார் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ வந்து பைரவி பண்ணார். அதுக்கப்புறம் சூலம் பண்ணார். இது 3வது படம். அப்படின்னும்போது சிவகுமார் சார் அப்போவே கிட்டத்தட்ட 100 படத்துக்கு மேலே நடிச்சிட்டாரு. அப்போ சிவகுமார் சார் ஒரு வார்த்தை அப்பாட்ட சொல்லியிருக்காரு. ஏன்னா முதல் அறிமுகம். அப்போ சொல்லியிருக்காரு, சார் நீங்கள் கதை சொன்னதில் 50% எடுத்துட்டிங்கன்னா கூட இந்த படம் வந்து 100 days சார் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்போ பதிலுக்கு அப்பா என்ன சொல்லியிருக்காருன்னா, நான் எதிர்பார்க்கறதுல 25% நீங்கள் நடிச்சிட்டிங்கன்னா கூட இது 100 days சார் அப்படின்ட்டு. ஸோ இந்த காம்பினேஷனே இப்படி தான் உருவாச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த படம் வெற்றி படம், சில்வர் ஜூப்ளி படம். அதுக்கப்புறம் தண்டிக்கப்பட்ட நியாயங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும். பௌர்ணமேடைகள் நான் சொன்னேன்ல சூப்பர் டூப்பர் ஹிட். அதுக்கப்புறம் பன்னீர் நதிகள்னு ஒரு படத்தில் 2 பேரும் சேர்ந்து பணியாற்றினாங்க. சில மனக்கசப்புனால அந்த படத்தில் அவங்க வந்து தொடர்ந்து நட்பை கண்டினியூ பண்ண முடியாமல் அந்த படத்தோடு பிரிஞ்சுட்டாங்க. அந்த படத்தில் அவங்க பிரிஞ்சா கூட நான் சொன்னேன்ல அவங்க அம்மா இறப்புக்கு ஃபோன் பண்ணோன்னே உடனே மறு நிமிஷமே போனாங்க. அதுக்கப்புறம் அந்த பிரிஞ்ச நட்பு இருக்குது பார்த்தீங்களா, அப்பா சாகிற வரைக்கும் அந்த நட்பு இருந்துச்சு. இப்போ சிவகுமார் சாரோடைய அந்த உறவு இருக்கு பார்த்தீங்களா, எங்கள் குடும்ப நண்பராக எங்களுக்கு ஏதாவது பிரச்சனைனாலும் ஏதாவது நல்லது கெட்டதுனாலும் அதுக்கு அட்வைஸ் பண்ணக்கூடிய ஆளாக, முதல் ஆளாக எங்களுக்கு வந்து நிற்கக்கூடிய ஒரு நபராக, ஒரு சினிமா துறையிலிருந்து ஒரு நடிகராக வந்து இருக்கிறவர், ஒரு குடும்ப நண்பராக இருக்காரா அப்படின்னா அது சிவகுமார் சார் மட்டும்தான், வேற யாருமே கிடையாது. நிச்சயமாக சார். அவர் தான் வளர்ந்த விதத்தில் தான் பாதிக்கப்பட்ட விஷயத்திலிருந்து இன்னொருத்தர் பாதிக்கப்படக்கூடாதுங்கும் பொழுது சில விஷயங்களை தன் மகன்களுக்கு சொல்லி வளர்க்கிறார். அவர்கள் செய்யக்கூடிய தொண்டுங்கிறது மிகப்பெரிய ஒரு ஜென்ரேஷனே மாற்றுற விஷயமா இருக்குது. எனிவேஸ் அவங்களுக்கு என்ன 1000 படங்கள் பண்ணி பேர் எடுத்தாலும் அதில் வர்ற பேர் வந்து நிச்சயமாக அதுக்கு ஈடாகாதுன்னு அது அவரே சொல்லுவார் நிறைய முறை. அவரை பற்றி நிறைய விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க. நேரம் கொடுத்ததுக்கு நன்றி சார். நன்றி.